வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸ்னால் என்னங்க, ப்ரிலிம்ஸ் 2026 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் 2026 மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன டாபிக்? PM தக்ஷ், பிரதான் மந்திரி தக்ஷ்ட அவுர் குஷல்த சம்பன் ஹித்கிரஹி யோஜனா. PM தக்ஷ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுங்க. சரி, என்ன சார் இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்க கேட்போம். PM தக்ஷ் ஸ்கீம் 2020-21 கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். சார், இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன சார்? சொசைட்டியில் ஒதுக்கப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குங்க. சொசைட்டியில் இருந்து இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒதுக்கப்பட்ட செக்ஷன்ஸ் யார் சார்? ஷெட்யூல்டு கேஸ்ட், பேக்வேர்ட் கிளாஸஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் செக்ஷன்ஸ், டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், சஃபாய் கரம்சரி. சார், யார் சார் சஃபாய் கரம்சரி? இவங்களாம் துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். அவங்க ப்ளஸ் குப்பையெல்லாம் அழுறாங்களே, அவங்களையும் சேர்த்து தான், அவங்கள தான் சஃபாய் கரம்சரின்னு சொல்கிறோம். ஷெட்யூல் கேஸ்ட், ஓபிசி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உங்களுக்கே தெரியும். டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸுங்கிறது யார் சார்? இது தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வரலாறு தெரியணும். 1871 பிரிட்டிஷர்ஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. குற்ற பரம்பரை சட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுதான். இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 200 ட்ரைபல் கம்யூனிட்டிஸை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. டேக் பண்ணிட்டாங்க, கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் ஹெரிடிட்டரி கிரிமினல்ஸ், குற்ற பரம்பரை. தே ஆர் பார்ன் கிரிமினல்ஸ். சரிங்களா? இப்போ என் தாத்தா வந்து ஒரு கிரிமினல்னு இந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போமே, எங்கள் அப்பாவும் கிரிமினல் தான், நானும் கிரிமினல் தான், பார்ன் கிரிமினல்ஸ் அப்படின்னு ஒரு சட்டத்தில் கொண்டு வந்து அவங்கள சொசைட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரி, இவங்க எல்லாரையுமே, இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இருக்காங்க, இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே இந்த 200 கம்யூனிட்டியுமே கிரிமினல் ட்ரைப்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார்? பிரிட்டிஷர்ஸ். நம்ம சுதந்திர இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாரையுமே இல்லை அவங்க கிரிமினல் ட்ரைப்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்கள டீநோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்கள தான் நம்ம டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்குமே அவங்க பார்த்திங்கன்னா சொசைட்டியால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் இருக்காங்க. அந்த சோஷியல் ஸ்டிக்மா, பாவர்ட்டி, எக்ஸ்க்ளூஷன் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சஃபாய் கரம்சரி, டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்டு கேஸ்ட்ஸ். ஸோ இவங்க தான் டார்கெட் குரூப். இவங்க எல்லாருடைய திறனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இவங்க தான் டார்கெட் குரூப். இந்த டார்கெட் குரூப்பினுடைய காம்பிட்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த சட்டத்தினுடைய அப்ஜெக்டிவே. இந்த காம்பிட்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள எம்ப்ளாயபிளாக மாற்றணும். எய்தர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுயதொழில் பண்ணணும்னாலும் ஓகே. இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலி அவங்க காம்பிட்டன்ஸ், ஒரு ஸ்கில்லை வளர்த்து விட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கில்லிங்காக இருக்கலாம், ப்ளம்பிங் ஸ்கில்லிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ்ட் ஸ்கில்லிங்காக இருக்கலாம். ஒரு ஸ்கில்லிங் கொடுத்தோன்னா அவங்களுக்கே வேலை கிடைச்சிடும், இல்லை அவங்களே ஒரு சுய தொழில் நம்ம ஆரம்பிக்க முடியும். ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த PM தக்ஷ் ஸ்கீம். ரைட்? இப்போ நீங்கள் ஒருவேளை, இப்போ நான் வந்து டீநோட்டிஃபைட் ட்ரைபை சேர்ந்தவன் வச்சுப்போமே, இப்போ எனக்கு வந்து காம்பிட்டன்ஸ் ஸ்கில்ஸ் வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கீம் மூலயமா நான் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஒரே கண்டிஷன் தான், என்னுடைய வயசு 18 45 இருக்கணும். ஒருவேளை நான் ஓபிசி இல்லை இபிசி ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம்
3 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கணும். மற்றவங்களுக்கு ஷெட்யூல் கேஸ்ட் ஜிஎன்டிக்கு சஃபாய் கரம்சரிக்கு அந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கல. ஓபிசி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 3 lakh rupees பர் இயர் கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ என்ன சார் பண்ணுவாங்க கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலயமா? ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்குது, இல்லை அந்த ஸ்கில்லில் உங்களுக்கு பெரிய பரிச்சயம் இல்லை அப்படின்னா ரீஸ்கில் பண்ணுவாங்க, இல்லை அப்ஸ்கில் பண்ணுவாங்க, உங்கள் ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங், லாங் டேர்ம் ட்ரைனிங், இல்லை நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும், சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி 4 விதமான ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். ரைட். இந்த ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வந்தாலுமே இதை நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், நேஷ்னல் சஃபாய் கரம்சரி ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இவங்க 3 பேருமே மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு கீழே வர பப்ளிக் செக்டார்ஸ். இவங்க தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரைட். ஒரு 1.8 லட்சம் பெனிஃபிஷரிஸ் இந்த ப்ரோக்ராம் மூலிமா ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த டாபிக் நியூஸ்லேயும் வந்திருக்கு. சரிங்களா? சென்ட்ரல் செக்டாருங்கிறத பார்த்துட்டோம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்த்துட்டோம், காம்படன்சி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம், ஷெட்யூல்ட் கேஸ்ட், அதர் பேக்வர்ட் கிளாஸ், இடபிள்யூஎஸ், டிஎன்டி, சஃபாய் கரம்சரிஸ், இவங்களாம் தான் ஃபோக்கஸ். ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஐ இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆண்டு ஃபேமிலி வருமானம் 3 லட்ச ரூபாய் கீழே இருக்கணும். அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங், லாங் டேர்ம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த 3 பிஎஸ்யூ, என்எஸ்எஃப்டிசி, என்பிசிஎஃப்டிசி, என்எஸ்கேஎஃப்டிசி, இவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ட்ரைனிங் கிடைக்கும், மந்த்லி ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், டிபெண்டிங் அப்பான் உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேஜ் காம்பன்சேஷன் ட்ரைனிங் பீரியட்லேயும் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் தராங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட். சரி, இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கொஷின் செட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நானும் அதை சால்வ் பண்ணுறேன். எங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் லிஸ்ட் சீரீஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.